எல்லாரும் ஜெப நிலைக்கு கடந்து போவோம். இந்த ஓய்வு நாளை காணும்படியாக தேவன் நமக்கு அளித்த பெரிய கிருபையை நினைத்து, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவார். புண்ணியத்தின் பலத்தால் இடைகட்டி அக்கினி மதலமாய் நம்மை பாதுகாத்து அவர் அதிர்ஷ்டங்களை காணப்படும்படியாக கிருபை பாராட்டும்படியாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஓரா பாக்கா சந்தரா, ஓரா பங்க சந்தரா, ஓரி பஹாலதனசுதினியா, ஓ ரிஹபாலதனசுதினியா. வானமண்டல பொல்லாத சேனைகளை கடிந்து கட்டுகிறேன். இந்த பூமி தடை நடமாடுகிற செத்த ஆவிகளையும் அவன் எல்லா கிரிகளையும் எரித்து சாம்பலாக்குகிறேன். அப்பா, இந்த ஆராதனை முழுமையுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பாடல்களை நடத்துகிற மகனை உட அன்பு கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். பாடல்களோடு அபிஷேகத்தோடு நடத்தட்டும். என் பிள்ளைகள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் அபிஷேகிங்க. எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் மக்களை மகிழ்ந்து கழிவுறச் செய்யுங்க. வெட்கப்படாத ஆவியை தாங்க. இன்றைக்கு ராபோஜனத்தில் உடைய சரீரத்தை புசித்து உடைய ரத்தத்தை பானம் பண்ணும்போது எல்லா பிள்ளையுடைய வியாதிகள் துன்பங்கள் எல்லாம் கடந்து போகட்டும். ஓரா பாக்கா சந்தாரா, ஓரி பஹாலதனசுதினியா, ஓரா பாக்கா சந்தாரா பாக்கா சந்தாரியா. என் ஜீவனுள்ள தேவனே, உடைய உன்னதத்தின் அக்கினி இறங்கட்டும். என் ஜீவனுள்ள தேவனே, உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். பாடல்களோடு அபிஷேகமும் அபிஷேகத்தோடு வெளிப்பாடுகளும் தேவ செய்தியும் அதோடு திருவிருந்த ஆராதனையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உடைய கிருபை ஆண்டு தாங்கட்டும். இன்றைக்கு வந்திருக்க எல்லா மக்களும் விடுதலை ஆகணும். இன்றைக்கு எல்லாம் வந்திருக்க எல்லா பிள்ளைகளும் பூர்ண சமாதானத்துக்குள்ளாய் கடந்து வரணும். யார் யார் என்னென்ன போராட்டங்களோடு காணப்படுகிறார்களோ அத்தனை போராட்டங்களும் மாறும்படியாக ஒருவரே இரக்கம் பாராட்டுங்க ஐயா. அற்புதத்தை செய்யுங்க. எங்கள் மத்தியில் ஏற்கு திக்கற்றவர்கள், விதைகள், ஆறுதலற்றவர்கள், கைம்பெண்களுக்கு உதவி செய்கிற தகப்பனே, எல்லா மக்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வாலிபத்தின் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா தடையும் நீங்க முடியாத அற்புதத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறேன். அல்பா மேகாவே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதி அந்தமானவரே ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்று இன்று மாறாதவரே துதிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறேன். நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசிரிக்கிறேன். ஸ்கூலில் படிக்க முடியாமல் தடைபடப்பட்ட பிள்ளைகளை எங்கள் கண்ணோக்கி பார்த்து தடைகளை நீக்கி போடுங்க. சண்டே ஸ்கூல் நடத்தும் அருமையான ஆசிரியர்களை ஆசிரியரிங்க. அவர்களுக்கு இரட்டத்தனையான வரங்களும் வல்லமையும் கொடுங்க. பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த, ஒரு அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்த ஒருவரே கிருபை பாராட்டுங்க ஐயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி மதலமானவரே துதிக்கிறேன். நேற்று இன்று மாறாதவரே துதிக்கிறேன். அப்பா, சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு இருக்கும் தரித்திரத்தை எடுத்து போடுங்க. கடன்களை மாற்றி போடுங்க. கடைசி நாட்களில் இந்த வாலிபத்தின் பிள்ளைகள் பூர்ண பரிசுத்தமாக இருக்க கிருபைதாங்க. சத்துரு மேற்கொள்ளாதவனும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் திருச்சபையை சேர்ந்த முதியோர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா முதியோர்கள் மேலும் உடைய அன்பு கரம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசிரிங்க. இந்த ஊழியத்துக்காய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசிரிங்க. வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வாங்க. வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் வேதனையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு வருமானங்களை கொடுங்க. எல்லா வேதனை துன்பங்களும் மாறட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
சர்வவல்லமையுள்ள தேவனே, நீ ஒருவரே அற்புதத்தை செய்யுங்க. சர்வவல்லமையுள்ள தேவனே, நீ ஒருவரே அற்புதத்தை செய்யுங்க. சர்வவல்லமையுள்ள தேவனே, நீ ஒருவரே இரக்கம் பாராட்டுங்க. எல்லா பிள்ளையோட வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க. உடைய வேத வசனத்தின்படி நடக்க கிருபையும் பலனும் தாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலிருந்து பூர்ணமாக எல்லா மக்களும் விடுதலையாக புரியுறாங்க. இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளை, பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒரு அன்பு கருத்துக்களாக இவர்களை மூடிக்கொள்ளுங்க. யார் யார் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கட்டுகளும் உடையட்டும். யார் யார் வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த வேதனைகள் மாறட்டும். யார் யார் வர வேண்டும் என்று நினைத்தோம் வர முடியாமல் தடையோடு இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பொறுப்படுத்து அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றுங்க. சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், யூத் மீட்டிங்கள், சகோதரிகள் கூட்டங்கள் தொடர்ந்து நடக்க கிருபைதாங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் நல்லதென்று சொல்லும்படியாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மகிழ்ந்து கழிவுறும்படியாக நீ ஒருவரே அற்புதத்தை செய்யுங்க. மழையினாலே யாரும் பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகர் ப்ரெஷர் வேலினாலே பாதிக்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆஸ்பத்திரிக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏழை மக்களை நீங்கள் வேலி அடைத்து அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை கொடுத்து ஆதரவற்ற அத்தனை குடும்பங்களுக்கும் நீர் ஆதரவை கட்டளையிடுங்க. தேவமே இறக்கம் பாராட்டுங்க. சகாயம் செய்யும். கேடையுமே அற்புதத்தை செய்யுங்க. அற்புதத்தை செய்யுங்க. உடைய நாமம் மகிமைப்பட இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். சேஷமாய் திரும்பவும் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை குணசாலிகளாய் மாற்றி பரிசுத்த ஜீவத்தில் வளர்க்கிறதாக எங்கள் திருச்சபையில் எல்லா பிள்ளைகளும் வேதம் வாசிக்க, ஜெபிக்க, அதிகாலையிலே எழும்ப, உண்மை துதிக்க அவர்களுக்கு பலன் கிருபை கொடுங்க. ஐயா, உங்களுடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர. அந்த சத்தியத்தை அறிந்து ஜீவிக்கிறதாக உடைய பலத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகள், இதை சுத்தம் செய்கிற பிள்ளைகள், இந்த சேர்களெல்லாம் போடுகிற பிள்ளைகளை ஆசிரியங்க. அவர்கள் ஆவிலே வளர்க்கிறதாக என்னோட நிற்கும் வாலண்டியர்ஸ்களை ஆசிரியங்க. அப்போ அவர்களை சத்துரு தொடாதவனும் வேலை எடுத்துக்கொள்ளுங்க. எந்த சிறிய வேலை செய்தாலும் பெரிய வேலை செய்தாலும் நீர் அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஐயா, மியூசிக் வாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியங்க. அப்பா நடத்துகளோடு இணைந்து செயல்படுகிறதாக முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. திருவிருந்த ஆராதனையை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி அதை மடியனை மறைத்து இதை இரத்தமாய் மாற்றியிருக்கிறீங்க. அந்த இரத்தத்தை சரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும்போது அர்ப்பணம் செய்யுங்க. ஜெப குறிப்பு கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியங்க. எல்லாம் வர தடைப்பட்ட பிள்ளைகளாக நீரையை பொருட்படுத்த அர்ப்பணம் செய்யுங்க. உங்களுடைய கிருபையை ஆண்டு தாங்கட்டும், வழி நடத்தட்டும். நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபநிலை பாடல்களுக்கு கடந்து போவோம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறவராய் இருக்கிறார், தாகத்தை தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார், ஜீவ அப்பமாய் இருக்கிறார். கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு அருமையான ஒரு
சிந்தனையை தேவன் கொடுத்திருந்தார். எதுல தாகமா இருக்கிறோமோ அங்கதான் தாகத்தை தீர்த்துகிறவராயிருக்கும். அதுக்கு வேற பிடிக்காத வேற ஏதாவது ஒரு காரியத்தை பக்கத்துல வச்சாலும், நம்மளுக்கு தாகம் இல்லாத இன்னொரு காரியத்தை வச்சாலும் அதை நம்ம தீர்த்துக்கவே மாட்டோம். எனக்கு இதுதான் பிடிக்கும்னா அது மேலே தான் போகும். அதுக்கு பக்கத்தில் வேற பெருசாக வச்சாலும் பிடிக்காது. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறது, என் மீது தாகமாயிரு. என் மீது தாகமாக இருந்தால் தான், தேவன் மீது தாகமாக இருந்தால் தான் அவரிடத்துலேருந்து வருகிற அந்த ஜீவ தண்ணீர், அவருடைய சமூகத்தை, அவர் பிரச்சனத்தை தாகத்தை தீர்க்க முடியும். வேற எது மேலேயாவது நாம் தாகமாக இருப்போமானால் அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டு இருப்போம். அது காணல் நீரை போல இருக்கிறதா இருக்குது. இன்னைக்கு தேவனை நோக்கி, அவர் தாகத்தை தீர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தாகம் தேவன் மேல இருக்கிறதா இருக்கட்டும், மனுஷன் மேல அல்ல, ஒரு ஆசீர்வாதத்தின் மேல அல்ல. சிறு பிள்ளைங்கள்ட்ட சில நேரங்கள்ல விலையுயர்ந்ததை கொடுத்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன தகர டப்பா மாதிரி போட்டா அது விளையாடுற சத்தம் தகர டப்பால இருந்து வருதுன்னு தகர டப்பா மேலதான் ஓடும். பட் ஆனா இந்த விலையேறதை வச்சு அதெல்லாம் வாங்கிடலாம், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று மறந்து விடுகிறோம். இன்னைக்கு ஒரு விஷயம், தேவன் மீது நம்ம தாகம் இருக்கு, அப்படின்னா தாகம் தீர்க்கப்படும். வேற மித்தபடி கடைசி நாட்கள் வரைக்கும் ஏதோ ஒரு திசையில ஓடிக்கொண்டே இருப்போம். தேவன் சொல்ற, என் மீது தாகம் உள்ளவர்களே எல்லாருமே இடத்துல வாங்க, அவர் ஜீவ அப்பமா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் ஆலயத்துக்கு வரும், தேவனுடைய ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அவருடைய நாம் தாகம் இராததுனால. இன்னைக்கு எவ்வளவு தாகமா இருக்கோமோ அவ்வளவு தண்ணி குடிப்போம், எவ்வளவு பசியா இருக்கிறோமோ அவ்வளவு சாப்பிடுவோம். இன்னைக்கு தேவன் மீது நீங்கள் பசியாய், அவருடைய வார்த்தையின் மீது பசியாய் தாகமாய் இருப்போமானால் நிறைய எடுத்துப்பீங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் அவ்வளவு வைத்திருக்கிறார், அதிகமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு கண்களை மூடினவர்களா ஹல்லேலூயா அவரை நோக்கி பாரும் தந்தாயே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை பாரும் தந்தாயே எந்த உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை வானம் நோந்து மருளுகிறே பரிசுத்தம் கேட்டுகிறே. எல்லாருமே வானம் நோந்து மருளுகிறே. தாகமாயிருக்கேன், சுத்தம் கேட்டுகிறே. மறுபடியும் வானம் நோந்து. அப்பா இதன் மீது தாகமாயிருக்கேன், இவ்விடத்திலிருந்து வருகிற அந்த பரிசுத்தம் சுத்தம் கேட்டுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவே ஜோதி தேடும் சுத்த ஜோதி. வாங்க எங்கள் அருகாமையில இந்த வேலையில லார்ட் நாங்கள் தாகமாய் இருக்கிறோம். வாரீரோ வாரீரோ அவருடைய பிரசன்னம் வேற ஒன்றுமில்லை. என் பலவீனங்களுக்காக நான் இல்லை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் தாகமா இல்லை. ஹல்லேலூயா. மீன் கேட்டால் பாம்பை அறுப்பாருண்டோ கதே நன்கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் அவர் மீது தாகமா, ஓ அப்பாவத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். கதே நன்கொடுக்கும் பெற்றோருண்டோ உள்ளாது.
தாகமாய், என் தாகம் உலகத்தின் மீது இருந்தாலும் அப்பா இப்பொழுது ஹalleluya நான் உம்மீது தாகம் கொண்டவர்களாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே ஜீவநதியாய் இருக்கிறீர். நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் தாகத்தை தீர்க்க முடியும் தகப்பனே. எல்லா ஏக்கங்களையும் தீர்க்க முடியும் தகப்பனே. ஓ மனுஷனிடத்திலிருந்து வருகிறவைகள் அல்ல தகப்பனே, அது நிலவரம் அற்றதாய் இருக்கிறது தகப்பனே. ஹalleluya லார்ட் ஹalleluya. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம். சொல்லுவோம் எல்லாரும். நீரே என் வழி, ஓ நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் உள்ளோ. ஐயா நீரே என் ஜீவன் உள்ளோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். எல்லாருமே என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே எனக்கு அம்மா உணர்ந்தவர்களாய். ஓ அப்பாவும் நீரே. ஆமென். அம்மா என்னுடைய பெரிதான அன்பானவரே, உங்கள் பிள்ளை என்றோ. ஐயா நான் உங்கள் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அவருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓ, நல்ல மேய்ப்பர் நீதானே. ஓ, நல்ல மேய்ப்பர் நீதானே. மேய்க்கிறதே ஆளுநரே. நான் உங்கள் நாட்டுக்குட்டி. ஐயா நான் உங்கள் நாட்டுக்குட்டி. ஓ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். தேவாதி தேவனே, என் அன்பே நான் உம்மை. என் அன்பே, என் அன்பே, ஓ அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓ, ஜீவநீரூற்று நீதானே. ஜீவநீரூற்று நீதானே. உம்மில் தாகம் கொண்டேன். ஓ நான் உம்மில் தாகம் கொண்டேன். அப்பா ஓ தேசத்தை கலக்குகிறவர்வா, எழுப்புகிறவர் நீர் அல்லவா. நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஓ, ஜீவநீரூற்று நீதான். ஓ ஜீவநீரூற்று. தாகமுள்ளவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று தாகம் கொண்டே. ஐயா உந்தன் மேல் தாகம் கொண்டே. ஐயா உந்தன் மேல் தாகம். சொல்லுமா சொல்லுமா ஹalleluya. ஐயா உந்தன் பிசாசன் வெங்கப்பட்டு போகிறான். ஓ வழி தப்ப போக வேண்டும் என்று நினைத்த நாள் ஐயா உந்தன் மேல் தாகம் கொண்டே. ஹalleluya. ஐயா வேற ஒன்றுமில்லை. என்னுடைய பிரதான காரியம் நீரே அப்பா. ஐயா
பிரசன்னத்தில் ஹalleluya ஐயாவும் தாகம் கொண்டே பெற்றுக்கொள்ளும் ஹalleluya தாகம் கொண்டே ஓ ஹalleluya ஓ ஹalleluya உம்மை துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஹalleluya ஹalleluya El Shaddai உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் தகப்பனே ஹalleluya ஓ வானாதி வானங்கள் கொள்ள முடியாத மகிமையுடைய எங்கள் தேவாதி தேவனே உம்மை ஹalleluya உம்மை துதிக்கிறோம் உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya அவரை உயர்த்த அப்படி பிரசன்னம் இறங்குகிறதா இருக்கிறது ஓ உண்மையில் தாகம் கொள்ள ஓ ரபனா ஷிகா பாபா அவர் நம்ம தாகங்களை தீர்க்கிறவராய் இருக்கிறார் இதுவரை உதவி செய்த தேவன் ஹalleluya இனி உதவி செய்கிறவராய் ஓ தாகத்தை தீர்க்கிறவராய் எபினேசர் உதவி செய்த தேவன் இனியும் உதவி செய்வா ஹalleluya இனியும் ஏந்துவா தாங்குவா சுமப்பா தப்புவிப்பா மேன்மையான ஸ்தலங்களிலே நம்மை நடத்துகிறவராய் இருப்பா ஹalleluya 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 தேவனுடைய மகிமை தேவாலயத்தில் நிறைந்திருக்கிறதா இருக்குது தேவனது வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது அவருடைய பிரசன்னம் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் ஓ ஹalleluya இறங்குகிறதா இருக்கிறது ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்குகிறதா இருக்கிறது இன்னைக்கு அதான் ஹalleluya அநேக நேரங்களில் அவ்விதமா ஆவியானவர் நடத்தும்படியாய் நாம் விட்டுவிட வேண்டும் ஹalleluya கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் பாடும்போது தேவன் உணர்த்தின காரியம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க வழி தப்பி போயிடுவார்களோ இல்லை வேற ஏதேனும் அவர்கள் வாழ்க்கையில வித்தியாசமாய் நடந்து விடுவோம் ஓ ஹalleluya தேவன் சொன்ன காரியம் அவர் பிரசன்னத்துல அவர் வைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார் ஹalleluya தேவனை தேடும்போது அது விலகி போகவே மாட்டாங்க நம் தேவனுடைய ஜனமாய் அவர் பாதுகாக்கிறவராய் நல்ல மேய்ப்பராய் எல்லைகளை அவர் போடுகிறவராய் இருக்கிறார் ஹalleluya அவர் நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் அருமையான தேவன் இன்னைக்கு காலையில் அவ்விதமா ஏதாவது யோசித்து அமர்ந்திருப்பீர்கள் ஆனால் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் ஆனால் என்ன நடக்கும் நான் இல்லையே நான் அவர்கள் வழிகள் வித்தியாசமாய் இருக்கிறது தோன்றுகிறது என்று நினைப்பீர்கள் ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் அவர் பொறுப்படுத்திக் கொண்டவராய் இருக்கிறார் ஹalleluya தேவன் நம்முடைய ஜனங்களை தன்னுடைய ஜனங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் ஹalleluya பாடுவோம் தேவனை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று நாம் இந்த பாடலை பாட விசுவாசத்தோடு பாடுவோம் செங்கடல் வந்துச்சு ஒரு நிமிஷம் செங்கடல் நடுவுல வந்துச்சு அவங்க இதோட முடிந்து விடும் என்று நினைத்தாங்க ஏன் அங்க செங்கடலை தாண்டி போனாங்க ஏன் தாண்டி போனாங்க தாண்டின பிறகு திட்டம் உண்டு ஹalleluya அது திட்டம் தேவனுடைய திட்டம் காணான் வாக்குத்தத்தம் காணான் ஹalleluya ஜீவனை ஆசீர்வதிப்பது காணான் அதுக்கு நடுவுல எந்த தடை வந்தாலும் என்ன பண்ணுவாரு கடவுள் முறித்து போடுகிறவராய் இருக்கிறார் ஹalleluya உங்களை குறித்து அதை மட்டும் விசுவாசிங்க இந்த காலையில் அழுது கொண்டு ராதபடிக்கு எனக்கு ஒரு பெரிய அழைப்பு அதை மட்டும் நோக்கி பாருங்க தேவன் அதுக்கு நேராக நடத்துவார் யார் எனக்கு வேலை கொடுத்தாலும் சரி யார் எனக்கு வேலை கொடுக்கலனாலும் சரி யார் என்ன போஷித்தாலும் சரி போஷிக்கல் ஆவிட்டாலும் சரி தடைகளை உயர்த்தி உடைத்து என்னை போஷித்து என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார் ஹalleluya எழும்பி பிரகாசி தைரியமா வாடுங்க உங்களோடு இருக்கிற தேவன் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார் பிரகாசி உன் ஒளி வந்தது கத்து மகிமை உன்மேல் உதித்தது எல்லாரும் பாடுமா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்து மகிமை உன்மேல் உதித்தது பூமியையும் ஜனங்களையும் காரில் மூடோ ஆனாலும் உன்மே கத்தருதிப்பா ஜனங்களையும் காரில் மூடும்
உன்னை உதிக்க செய்கிற தேவன். உன் குமாரரோ குமாரத்திகளோ உன்னருகில் வளர்க்கப்படுவார். உன் குமாரர் கொண்டு போகாதே நீங்களோ உன்னருகில் வளர்க்கப்படுவார். உன்னால் கொண்டு நீ ஓடி வருவார். உன்னிருந்தோ மகிழ்ந்து போரிக்கோ. உன்னால் கொண்டு நீ ஓடி வருவார். உன்னிருந்தோ மகிழ்ந்து போரிக்கோ. எழுந்து பிரகாசியமே ஒளி வந்தது. கத்து மகிமை உன்மேலுதித்தது. உன்னில் நத்திலே கொடுமை கேட்காதே. உன் நிலைகளில் நாசமும் வராது. வாக்குத்தத்தமா உன்னில் நத்திலே கொடுமை கேட்காதே. உன் நிலைகளில் நாசமும் வராது. உன் மகிழ்களை ரட்சிப்பென்று சொல்வார். உன் வாசல்களை துதி என்று சொல்வார். உன் மகிழ்களை ரட்சிப்பென்று சொல்வார். உன் வாசல்களை துதி என்று சொல்வார். ஒளி வந்தது. அவரை மகிமை கத்த மகிமை உன்மேலுதித்தது. எழும்பி பிரகாசி எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது. கத்த மகிமை உன்மேலுதித்தது. சூரியனில் அஸ்தமிப்பதில்லை. சந்திரனில் மறைவதுமில்லை. சூரியனில் அஸ்தமிப்பதில்லையமே. சந்திரனில் மறைவதுமில்லை. கர்த்தரினின்று வெளிச்சமாவாரே. ஒன்றும் பெறாமல் முடிந்து போயிற்றே. கர்த்தரினின்று வெளிச்சமா மகிமையாவார். இந்த நாட்டுக்கு போயிற்றே. மறுபடியா கர்த்தரினின்று வெளிச்சமாவாரே. முடிந்து போயிற்றே. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கத்த மகிமை உன்மேலுதித்தது. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது. கத்த மகிமை உன்மேலுதித்தது. பூமியையும் ஜனங்களை காரிருந்தோதோ. ஆனாலும் ஒன்று கத்தருதித்தார். பூமியையும் ஜனங்களை காரிருந்தோதோ. ஆனாலும் ஒன்று கத்தருதித்தார். பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும். ஆனாலும் என்னை கத்தருதிப்பார். பூமியையும் சொல்லுமா காரிருள் மூடும். ஆனாலும் என்னை கத்தருதிப்பார். விசுவாசத்தோடு சொல்லுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும். ஆனால் கத்தருதிப்பார். பூமியையும் உலகத்தில் உள்ள வெளிச்சங்கள் எல்லாம் ஓய்ந்து போகும். ஆனாலும் மேன்மேல் அவர் மகிமையால் அவர் உதிக்க செய்கிற தேவனா. பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும். Thank you Lord. ஆனாலும் உண்மை ஆச்சரியமாயிருக்கும். உதிப்பார் பூமியையும் சொல்லுங்க. Oh, thank you Lord. Hallelujah. சொல்லுமா பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடும். ஆனாலும் மென்மே கத்தருதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்னன்ட்டு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் எத்தனை பேருக்கு பிரகாசிக்கணும்னு ஆசை? விசுவாசிங்க. ஹல்லேலூயா. தேவன் பிரகாசிக்கு திட்டம் வைத்திருக்கிறார்.
அவர் மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அருமையான வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? இயேசுவல்லாம், இயேசுவல்லாம், எனக்கு வேற யாரும் இல்லை, அவரை நான் பாடுவேன் என்று. ஹல்லேலூயா. பூமியையும் அருமையா நிறைய நேரங்களில் எப்படி என் மேல கடவுள் உதிப்பார் அப்படின்னா, பூமி முழுவதும் எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க, நோவா குடும்பத்தை மட்டும் தேவன் பாதுகாத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் கொரோனாவில் எல்லாரும் தானே பாதிக்கப்படுறாங்க, நானும் பாதிக்கப்படலாம் கிடையாது. தேவன் வேறு பிரித்தார்னா அது வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. போஷிக்கிறவராய் இருக்கிறார். சில நேரம் இந்த ஒரு உலக பிரகாரமான சிந்தனை எல்லாரும் விழுவாங்க, என் மேல எப்படி இல்லை உண்டு. ஹல்லேலூயா. தேவன் பெரிய அப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். பாடுவோமா? ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர். உன்னதமானவர் மலை
போகாது சர்வ வல்லவரே மேல் அவர் நிழல். Hallelujah. Oh, hallelujah. Oh, மெய்யாகவே hallelujah. Jesus, hallelujah. அவருடைய நிழலுக்குள்ளாய் hallelujah. அவர் நிழலுக்குள்ளாய் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் ஒப்புக்கொண்டு போ. hallelujah. Oh, hallelujah. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் உன்னதமானவரின் உயர் பார்வையில் இருக்கிற மனுஷன் hallelujah. சர்வ வல்லவருடைய நிழல். விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் சர்வ வல்லவரின் குரலை உயர்த்தினவர்களாய் தேவனின் அடைக்கலமே சொல்லுவோமா எல்லாரும்? கோட்டை அரணும் அவர் மனுஷர்கள் அல்ல, உறக்கமாய் நீரே அப்பா, நீரே என் நம்பிக்கை அப்பா, என் நம்பிக்கை நீரே, எங்கள் நம்பிக்கை நீரே அப்பா, எங்கள் நம்பிக்கை நீரே. நான் ஆராதிக்கிற தேவனே, நான் தொழுது கொள்ளுகிற தேவனே, என்னை முன் குறித்த தேவனே. ஹalleluya. ஓ ராமானா ஷிபலதரலதிரிகபா, நீர் ஒரு காலமும் கைவிடாத தேவன். நீர் எப்பொழுதும் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீர். ஓ எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர், எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர், எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறீர். ஓ உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் ஓ மகனே, ஓ மகளே, அது உன்னை அணுகாது. ஓ ரபாலதரிகபா, ஆவியானவர் தாமே ஒத்தாசை அனுப்புகிறவர், உதவி செய்கிறவர். ஓ தென்றவாறு நம்மளோடு இருக்கிறபடினால ஓ ஹalleluya. இந்த கண்மலையானவரே
தைரியமாய் கடந்து வருவோம். நம்முடைய சிந்தனைகள் முழுமையுமாய் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதபடி நம்மை அவருடைய பொற்கருத்திலே ஒப்படைப்போம். அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். அநேக போராட்டம் உள்ளவர்கள் காணப்படுகிறீர்கள். உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது இந்த நாளிலே பூர்ண விடுதலை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி குதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிற எல்லா இடங்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உன் வாயை விரிவாய் தர, உன் பலவீனத்தை மாற்றுவார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ எழுந்து பிரகாசிக்க அவர் உனக்கு பலம் தருவார். கூயாவானே கூயாவான் படைப்பிற்காரனே களிமண் நான் என்னையுமே கண்ணோக்கி பார்க்குமே களிமண் நான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பெருமையான பார்த்திரோனா
எழுந்து வெல்லாமலே நீரந்து வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே வேதத்து பிராணோ பாத்திரமலோ ஈசுவை போற்றிடுமே என்னையும் அவ்வித பாத்திரமோ வளர்ந்து செல்லுமே என்னையும் அவ்வித பாத்திரமோ வளர்ந்து செல்லுமே நான் மயங்கியே மெய்வாழி விட்டாதன்றே பரலோக போகை பின்பற்றியே நன்றேறு நன்மனமே காணாமல் போன தேடி வந்த தெய்வமே வாழ்நாளெல்லாம் பாதம் செய்யும் பாதையில் நடத்திடுமே வாழ்நாளெல்லாம் பாதம் செய்யும் பாதையில் நடத்திடுமே ஆசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடோ ஆவியே தூய்மையே ஆவியே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாசோமே இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாசோமே நடைய நிரம்பிடுமே பலரை ரபக்கணதனசியா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனமே நீ வெட்கப்படுவதில்லை. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் கடைசி நாட்களுக்குள்ளும் நீ சஞ்சரித்து கொண்டிருக்கிறாய். மறந்து போகாதே. மெய்யாவே மெய்யாவே நான் அதி சீக்கிரத்திலே வருவேன். அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோடு கூட இருக்கும். நீங்கள் மனிதனை நம்பதை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாய் நீங்கள் காருங்கள். நான் எவ்வளோ சத்தியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன், வசனத்தினாலே போதித்திருக்கிறேன், சொப்பனத்தினாலும் பாடல்களினாலும் உங்களோடு பேசியிருக்கிறேன். இப்பொழுது என் வசனங்கள் வார்த்தைகள் ஒருபோது ஒளிந்து போகாது. அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாய், கட்டுகள் இருந்து விடுதலை பெற உனக்கு மனமே இல்லை.
நீ எப்பொழுது கட்டுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, மனப்பூர்வமாக என்னை தேடுகிறாயோ, அப்பொழுது நீ கண்டடைவா. இன்றைக்கு உன்னோடு பேசுகிற தேவன் நான் உண்மையுள்ளவர். ஏசாயா 60:1 ஓராபாக்கா சந்தா ரபலாதினியா. ரோமர் 12:18 சந்தா ரபலாதினியா. உபாகமம் 31:8 உரிமையாக்கிக்கொள். நீயோ திடமனதாயிரு, அவனுடைய கிரியைக்கு தகுந்த பலன் என்னோடு கூட வரும். ரூபி பயப்படாத, உண்மையில் என் கண்ணை வைத்திருக்கிறேன். உனக்கு ரோமா எழும்பும், ஆயுதங்கள் வாய்க்காதேப்போ. என் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இன்று நான் விடுதலை ஆக்குவேன். என் கிருபங்களுக்கு போதும். ஒரு வாக்க சத்தரா தங்கவேல், இப்பொழுதே உன் குடும்பத்தை நான் விடுதலை ஆக்குகிறேன். என் கிருபனுக்கு போதும். மகாலட்சுமி, உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பேன். ஒருபோது விக்கிரங்களுக்கு அடிமையாகி விடாது, ஜாக்கிரதையாயிரு. எஸ்தார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என் கிருபனுக்கு போதும். இன்றைக்கு அநேகருடைய கட்டுகள் உடைகிறது, அநேகருடைய கட்டுகள் உடைகிறது. என் வல்லமை இறங்குகிறது. அப்படியே கடந்து போ. கற்பத்தின் கனி இல்லாத கட்டுகள், திருமணமாகாத கட்டுகள், இரவெல்லாம் கண்ணீரிடும் அழுகையின் சத்தம் என் சமூகத்திலே இறங்கி இருக்கிறது. நீயோ பயப்படாதே, சுமத்ரா உன்னோடு இருக்கிறேன் மகளே. திடன்கள், நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். உங்களுக்கு ரோமாய் யார் எழுப்பினாலும் நான் அவர்களை நிர்மலமாக்கி போடுவேன். நீங்கள் பொறுமையோடு இருங்கள். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னதாக கடந்து சென்று கோணலானுகளை நேர்மையாக்குவேன். ஓராபாக்க சத்தனம். ஆதியாகமம் ஓராபாக்க சத்தனம் 15வது அதிகாரம் 1-2 உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். என் ஜனமே, நீ வெட்கப்படுவது. ஐயா, நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்படுங்க. இந்த நாளில் வந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசிரியங்க. இந்த 3ஆவது நாள் ஜெபத்தில் கலந்து கொள்ள தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிரியங்க. உடைய கிருபையாண்டு தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் கட்டுகளை உடைக்க. யார் யார் வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, கண்ணீரோடு அழுகையின் பள்ளத்தாக்கிலே நிற்கிறார்களோ, அவர்களை மாற்றுக ராஜா. கடன்கள் இருக்கிறார்களோ, அவர்களை மாற்றுக ராஜா. கர்ப்பத்தின் கையில் இல்லாமல் சர்வ பலகீனத்திலே வேலைக்கு செல்ல முடியாத சிந்தனைகளோடு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இறங்குங்க தம்பி. அப்பா இறங்குங்க. ஓராபாக்கா சந்தாரம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் எல்லா பிள்ளைகளையும் விடுதலாக்கு. ஆசீர்வதிங்க. திருமண நாளை காணும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமூகத்தில் நெருங்கி வர கிருபதாக, உம்மோடு இருக்க கிருபதாக, அன்பை ருசிக்க கிருபதாக. ஆவி ஆத்துமா சரீரம் முற்றிலும் உடைய பிள்ளைகள் விடுதலை பெற கிருபதாக. ஹல்லேலூயா. ஜெப கிருபை கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கும். உடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆராதனை முழுமையுமாய் பொறுப்படுங்க. தேவ செய்தி அடியரை மறித்து தாங்க. ராபோஜனத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா மக்களுக்கும் விடுதலை தாங்க. ஜெய்சிங் மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஜெய்சிங் ஜெவமன். ஆமென்.
ஆமென். ஆமென். நாட்களை நீர் கொண்டு வாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வயதானவர்கள் அநேகர் உண்டு தகப்பனே. பலவீனமாக ஆண்டவரே இந்த நாட்களில் வர முடியாதவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே வீட்டில் லைவ்ல பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க ஆண்டவரே. அவர்கள் பாரத்தோடு இருப்பாங்க. எல்லாருடைய பாரத்தையும் நீக்குங்கப்பா ஆண்டவரே. கொண்டு வாங்க தகப்பனே. உடைய சபை திரும்ப கூட வேண்டும் தகப்பனே. பழையது போல ஆண்டவரே நாங்கள் கூட வேண்டும் தகப்பனே. உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய்களிலிருந்து சீக்கிரமாக எங்கள் தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நீங்கள் விடுதலை தரும்படியாக நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்காருங்க. ஒரு சில அறிவிப்புகளுக்கு பிறகு தேவ செய்திக்கு கடந்து போவோம். எல்லாரும் கொஞ்சம் இடங்களை டிஸ்டன்ஸு விட்டு உட்காருங்க. அது நமக்கு ரொம்ப நல்லது. மாஸ்க் அணியாதவங்க தயவுசெய்து மாஸ்க் அணிஞ்சு விடுங்க. இதையெல்லாம் நாம் ஞானமாக செய்ய வேண்டும். இந்த வாரத்தில் சண்டே ஸ்கூல் கிடையாது. அடுத்த வாரத்தில் சண்டே ஸ்கூல் உண்டு. இன்றைக்கி ராபோஜனம் இருப்பதனால சண்டே ஸ்கூல் கிடையாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி ஜெபம். அதனால் அதிகாலையில் எப்பொழுதும் போல் ஆராதனைகள் நடைபெறும். விசேஷமாய் அது பௌர்ணமி ஜெபமாக நடத்தப்படும். வருகிற 14ஆம் தேதி டிசம்பர் 14ஆம் தேதி அமாவாசை ஜெபம். இந்த வருஷத்தின் கடைசி அமாவாசை பண்டிகை நாள். அதனாலே யாவரும் கட்டாயம் அநேகர் அழைத்து வரும்படியாக உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். எல்லா அமாவாசை நாங்களும் சாகாரங்கள் கொடுப்போம். இப்பொழுது நாம் கொடுக்கிறதில்லை ஒரு சில விதிகளினாலே. அதனாலே அதற்காக ஜெபிங்க. அமாவாசை பண்டிகை நாள் ஒரு விருந்துங்கிற நாள் என்று வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறது. அந்த நாளிலே கடவுள் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். அநேக தேவைகள் உண்டு. வாஞ்சியுள்ள பிள்ளைகள் ஊழியங்களுக்காக கொடுங்கள். ஏழைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும். ஊழியக்காரர்களை கனம் பண்ண வேண்டும். அதனாலே அப்படி கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு என்று கவரில் எழுதி நீங்கள் உள்ளே போடலாம். அக்கௌண்ட்டில் பணம் போட விரும்புகிறவர்கள் டென்சி இடத்திலோ ராணி இடத்திலோ நம்பர் வாங்கி ஏழைகளுக்கு என்று நீங்கள் போடும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மாதத்தில் உபவாச நாள் 18, 19, 20 டிசம்பர் மாதத்தில் காலை 9 மணிக்கு அது ஆரம்பிக்கப்படும். மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். கொஞ்சம் உபவாச ஜெபத்தில் எல்லாரும் கலந்துக்கிடுங்க. ஜெபம் இல்லாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அதுவும் உபவாச ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த நாட்களில் யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜெபத்துக்கு வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை காலை 6:30 மணிக்கு நடைபெறும். அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் கலந்து கொள்ள எல்லாரையும் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் 29ஆம் தேதி பௌர்ணமி ஜெபம் டிசம்பர் மாதத்தில். டிசம்பர் 14 அமாவாசை ஜெபம், 18, 19, 20 உபவாச ஜெபம், 29 பௌர்ணமி ஜெபம், 31ஆம் தேதி மாலை 9 மணி முதல் புதிய வீடு ஆராதனைகள் ஆரம்பிக்கும். அதனாலே தயவுசெய்து எல்லா பிள்ளைகளும்
எல்லா ஊழியங்களிலும் கலந்து கொள்ளுங்க. ஒரு சில வேலைகள் முன்னாலே நம்ம பிள்ளைங்க செய்து வந்தாங்க, இப்போ அவர்கள் வந்து செய்கிறதில்ல, ஏன்னு தெரியாது. கர்த்தருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் யார் சொன்னாலும் தயவுசெய்து கேட்காத. உனக்கு சொல்லி கூப்பிட வேண்டியதில்லை, நீனா வந்து செய்யணும். அதனால் எல்லாரும் கைகோர்த்து ஊழியர்களை செய்யும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். உங்கள் வீடுகளிலே பிரச்சனைகள் என்றால் தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள், எழுதி கொடுங்க. நான் கை வைக்கணும்னு விரும்பாதுங்க, உங்களுக்காக கண்ணீரோடு நான் ஜெபித்து வருகிறேன். ஏனென்றால் இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது ஒரு நாள் இருக்கிறவர்களை மறுநாள் சுகத்தோடு இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள முடியாதவனாய் வேதனையோடு இருக்கிறேன். அநேகர் மரித்திருக்கிறார்கள், அநேகர் போராட்டங்களிலே ஜீவிக்கிறார்கள். நல்லா இருக்கிறாங்க, காலையிலே பார்த்தால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் என்று சொல்கிறார்கள். 12 மணிக்கு போனால் மரித்து போனார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்டதான ஒரு கொடிதான நாட்களிலே இருப்பதனாலே தயவுசெய்து இந்த கடைசி நாட்கள் என்பதை மாத்திரம் நீங்கள் மனதிலே வைத்து நாட்களையும் காலங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு உங்களுக்கு கிடைக்கும் நேரங்களிலே ஜெபத்திலே தரித்திருங்கள். வேதங்களை நல்லா வாசிங்க. அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுங்கள். அப்பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு நாட்களில் நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். அழமாட்டீங்க, துக்கப்பட மாட்டீங்க. அவருடைய நியாய தீர்ப்பு நாள் அது சீக்கிரத்தில் இருக்கிறது. எல்லாம் தேவை இந்த உலகத்தில். படிப்பு தேவை, செல்வம் தேவை, வீடுகள் தேவை, உயர்ந்த உத்தியோகங்கள் தேவை, எல்லாம் தேவை. ஆனாலும் கொடிய நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று கொஞ்சம் தயவுசெய்து சகோதரி வாசிக்கிறதை மகள் வாசிக்கிறதை கவனமாய் கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி எனில் அது எப்படி வரும்? மனுஷர்கள் தற்பிரியராயும் தற்கிரியைகளினாலும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் வீம்பு செய்கிறவர்களாயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் நன்றியற்றவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் அன்பான குணங்கள் இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாதவர்களாயும் கொடுமை செய்கிறவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி நாட்களில் நடக்கும் காரியங்கள். அநேகர் சொல்லுவாங்க இது எளிதாக 2000 வருஷத்துக்கு மேலாயிட்டு.
இன்னைக்கு இந்த வசனம் ஒத்து போகுமா? ஆதியாகமத்தில் வானத்தையும் பூமியை உண்டாக்கிற நாட்களில் நீ சர்ப்பத்தின் தலையை நசுக்குவாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறினது. வேதத்தில் எல்லா வார்த்தைகளும் அதனதன் காலத்தில் கட்டாயமாக நிறைவேறும். தீர்க்க தரிசனங்கள் கட்டாயம் நிறைவேறும். வேத வசனத்தில் உள்ள ஒரு உறுப்பாகவும் அழிந்து போகாது, ஒரு எழுத்தாவதும் அழிந்து போகாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைய, இது ஒரு கொடிதான நாட்கள். இப்பொழுது நீங்கள் வாசித்தவர்களை சற்று சிந்தித்து பாருங்கள். கடைசி நாட்களில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று. அது இந்த நாட்களிலே நடைபெறுகிறதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை தூஷிக்கிறவர்கள் எழும்புவார்கள். தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாக எண்ணுகிறவர்கள் எழும்புவார்கள். இன்றைக்கு காலையிலே ஒரு கூக்குரல் சத்தத்தை கேட்டேன். அருமையான ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, என்னைய வெளியே இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறாங்க என்று. கண்ணீரோடு, சுவாவ அன்பில்லை, கணவன் மனைவி என்ற அன்பில்லை, பிள்ளைகள் பாசம் என்ற அன்பில்லை. கொடிய நாட்கள். இன்னொரு சகோதரி சொல்லுகிறார்கள், ஐயா நான் சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கொடிய நாட்களுக்குள் நாங்கள் ஜீவித்து கொண்டிருப்பதனால தேவன் நம்மை எதில் வைத்திருக்கிறாரோ அதில் சந்தோஷமாக இருப்போம். ஏராளமான பேர் வந்து பரியாசம் பண்ணுவார்கள். கோயிலுக்கு போறிய என்னாச்சு, அகரம் போறிய என்னாச்சு, இத்தனை வருஷம் போறிய என்னாச்சு, இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது வேதம் நமக்கு அழகாய் தெளிவாய் சொல்கிறது. யூதா 18வது வசனமும் 19வது வசனத்தை வாசிங்க. யூதா 1வது அதிகாரம் 18 19. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி, என்னம்மா? கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற, துன்மார்க்கமான இச்சையின்படி நடந்த பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாய் இருப்பார்கள். இன்றைக்கு வீட்டிலே, குடும்பங்களிலே எத்தனை கொலைகள், கணவனை மற்றவர்களோடு சேர்ந்து கொலை செய்கிற மனைவிமார், பிள்ளைகளை தூக்கி ஆற்றிலே வீசுகிற தாய் தகப்பன்மார், பிள்ளைகள் வேண்டாம் என்று ஒதுக்கிற இந்த காலத்தில் இது வேதம் சொல்லுகிறபடி நடந்து கொண்டிருக்கிறது. இது எதற்கு? நீ எல்லா சூழ்நிலையிலும் இது கடைசி காலம் என்று அறிந்து கொள்வதற்காக. இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களுக்குள்ள அன்பை கெடுக்கவும், சத்தியம் பொய் என்று சொல்லவும் அநேக ஓநாய்கள் எழும்புவார்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் 29, 30. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத, கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி, சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி, மற்றவர்களை, சபைக்கு வருகிறவர்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொண்டு மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று மாறுபாடானவர்களை போதிப்பார்கள்.
பயப்படாத, இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது. தேவனுடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர அவரே வருவாரே, மேகம் மீது ஏசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. நாம் ஆயத்தப்படும்படியாக தான் இந்த செய்திகள் கொடுக்கப்படுகிறது. நாம் ஆயத்தப்படும்படிதான் இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஏராளமான பேர்கள் விழுந்து போவார்கள். சுய இச்சையினாலே போராடுகிற நான் என்கிறதான கர்வத்தினாலே தேவனை விட்டு அவர்கள் தூரே போய்விடுவார்கள். கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே எழும்புவார்கள், உங்களுக்குள்ளே வருவார்கள். சத்தியத்தை போதிக்கிற அநேகரும் விழுந்து போகிற பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். அதனாலே நீ போதிக்கிறவர்களை பாராதபடி சத்தியத்தை பார்க்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம். 30வது வசனத்தை வாசிமா. உங்களிலும் சிலர் எழும்புவார்கள், சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி. அவருடைய நோக்கம் எல்லாம் என்னோடு ஒரு 5 பேர் இருக்கணும், 10 பேர் இருக்கணும். அப்பந்தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து, நாளைக்கு நினைச்ச காரியத்தை முடிச்சிடலாம். உங்களிலும் சிலர் எழும்புவார்கள், மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அவர்கள் உபதேசம் எல்லாம் மாறுபாடானவைகளை போதிக்கிறது தான். சமீபத்தில் ஒரு சில வந்து வாசல்ல அருகாமையில் நின்று கொண்டு, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா, எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, சத்தியத்தை எப்படி போதிக்கிறவங்க, ஒரு சில ஊழியக்காரருடைய பேர்களை வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்துவீங்களா? சத்தியத்துக்கு புறம்பான வசனங்களை சொல்லி அவர்களுக்கு ஆதாயமான வசனங்களை சொல்லி குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்தவர்கள் கடைசியாக புஸ்தகம் விற்கிறவங்களா வந்தாங்க. அந்த புஸ்தகம் விற்கிறவங்க வந்தவங்க பேசின உடனே புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு தம்பி நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருந்த தம்பி, அவங்க இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்துருவோன்னு சொல்லி அவன் தூர போயிட்டான். ஏன் பயப்படுகிறாய்? உங்களில் சிலர் எழும்பி உங்களை கைவசப்படுத்தும்படியாக எதெல்லாம் குறைவுள்ளதாக இருக்கிறதோ அதை சொல்லி, இவங்களுக்கு அந்த குறைவுள்ளது தான் தெரியுமே தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அம்மா இருக்கும்போது ஒரு ஊழியக்காரையா வந்தாங்க. ரொம்ப காலம் அந்த ஊழியக்காரையா எங்களுக்கு தெரியும், எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சவங்க. அந்த ஜெபம் பண்ணவங்க அம்மா ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அந்த ஐயா காணிக்கை வாங்க மாட்டேன்ட்டாங்க. உன் கையில் சாசு ஏறி இருக்குது. அம்மா ஒரு காப்பு போட்டிருந்தாங்க, வளையல் போட்டிருந்தாங்க, தங்கத்தை. இதை கழட்டி போட்டு என் காணிக்கை தாணி. அம்மா சொல்லிட்டாங்க போல்டா, இது பாவம்னு எழுதலை, இதை கழட்டி போட்டு கொடுக்கறது நீ வாங்கினாலும் சாப்பிட்தான் போங்க. இன்றைக்கு கள்ளத்தனமான போதனைகளை போதித்து சபையை பிரிப்பதற்கும் ஆவிக்குரிய அனுபவத்திலே நீங்கள் விழுந்து போவதற்கும் செய்கிற காரியம் அதுதான் முக்கியம். வசனத்தை பற்றி கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஓநாய்களுக்கு நீங்கள் தப்பும்படியாக
ஒருவரை ஒருவர் கைவசப்படுத்தும்படியாக நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 1, 2, 3 வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிற வசனம் அப்படியே ஏற்றுக்கொள் மகனே மகளே. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே மாயமாலத்திலே சிலர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் இல்லை. அதுக்காக தான் வேதம் வாசிங்கன்னு சொல்கிறேன். வேதம் வாசிக்கிறவங்க வஞ்சிக்கப்படவே மாட்டாங்க. பணத்துக்காக சத்தியத்தை மாற்றிக்கொள்கிறவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். நேரத்துக்கு தகுந்தபடி சத்தியத்தை மாற்றுகிறவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அதனால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகச் செய்வார்கள். நம்முடைய முழு நோக்கமே விசுவாசமே. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் சேருவதே கூடாத காரியம். ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் சொன்ன செய்தி தான் உண்மையை தவிர வேறு எந்த செய்தியும் உண்மை அல்ல. அதனால இது உனக்கு என்ன போதிக்கிறதோ, இந்த பரியாசக்காரர் எழுமோம் கடைசி நாட்களில் சத்தியத்தை பிடித்துக் கொள்கிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வா. 3வது வசனத்தை வாசிமா. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். எந்த வார்த்தை பேசினாலும் நம்பாத. வேதத்தில் இருக்கா நம்பு. சிலர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நம்பாத. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்பா சொல்லவே இல்லை. வேகுவதை விட விவாகம் செய்து கொள்வது நல்லது. நகை போடக்கூடாது, நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லவே இல்லை. அதற்கு அவர்கள் காட்டுகிற